ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்தவனாக என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தில் முக்கியமான ஒரு விடயமாகிய, அதாவது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்றாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய சில விளக்கத்தை தரலாம் என நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு, தன்னோடு வாழ்ந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய வாழ்க்கையை விளங்கப்படுத்தி அதன்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள். இந்த அடிப்படையிலே இந்த கலிமா மிகவும் சிறப்பான ஒரு கலிமா. இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்கப்படக்கூடிய கடவுள்கள் அனைத்துமே பாத்திலானவைகள், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் மாத்திரம் உண்மையான கடவுள், உண்மையான இறைவன் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்ற ஒரு மனிதர், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு, தன்னை முஹம்மதை அல்லாஹுடைய வழிகாட்டி தூதராக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கலிமா, இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய அடிமை தூதர் என்று யாரெல்லாம் நம்பி வாழ்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கலிமா எதெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த கருத்தை தம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்கிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் போவார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த கலிமாவை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த கலிமாவை பூரணமாக நம்பி விசுவாசத்தோடு இஹ்லாஸோடு உண்மையான சாதிக்கான நீயத்தோடு யாரெல்லாம் சொல்கிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையில் இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. ஃபஇன்னல்லாஹ கத் ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய இஹ்லாஸோட நியத்தோடு யாரெல்லாம் இந்த கலிமாவை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகம் தீண்டுவதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நரகத்துக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். நரகம் இவர்களை தீண்டாது என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது தூய்மையாக இதனுடைய கலிமாவின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த கலிமாவை பொறுத்தவரையிலே இந்த கலிமா உயர்ந்த ஒரு வார்த்தை. நாளை மறுமையில் எங்களுக்கு வெற்றியை எடுத்து தரக்கூடிய, சுவர்க்கத்தை எங்களுக்கு நுழைவிக்க செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரப்பி, என்னுடைய இறைவனே, எனக்கு அல்லிம்னி ஷைஅன் அஸ்குருக பிஹி, எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தா, அதன் மூலம் உன்னை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுஊக பிஹி, உன்னை அதற்கொண்டு நான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை கேட்டபொழுது அல்லாஹு தஆலா மூசாக்கு சொல்லி கொடுத்தான். மூசாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், மூசாவே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி கொடுத்தான். மூசா சொல்கிறார், யா ரப்பி, எனது இறைவனே,
இந்த வார்த்தையை எல்லா அடியார்களும் சொல்கிறார்களே, எனக்கு விசேடமான ஒரு வார்த்தையை சொல்லித்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக் கொடுத்தான், மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தை சொல்லுங்கள், அது ஒரு சிறந்த ஒரு கலிமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே இந்த 7 வானம், இந்த வானத்துக்கு இடைப்பட்ட எல்லா படைப்புகளையும், இன்னும் 7 பூமிகள், இதுக்கு இடைப்பட்ட எல்லா பொருட்களையுமே ஒரு தராசினுடைய தட்டில் வைத்து மற்ற தட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் உயர்ந்திருக்கும், சிறப்பாக இருக்கும், உயர்ந்த நிறுவையை காட்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆகவே இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மிகவும் சிறந்த உயர்ந்த கலிமா, அல்லாஹ்விடத்திலே மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு அமல்களில் சிறந்த ஒரு அமல். இந்த கலிமா யாரிடத்தில் இல்லையோ, அந்த கலிமா யாரிடத்தில் மொழியப்படவில்லையோ, யார் அதன்படி நடக்கவில்லையோ அவங்க முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். அந்த கலிமாவின் அடிப்படையிலே தான் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் கூலி வழங்கப்படுகின்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை. அதை யாரெல்லாம் சொல்லி வாழ்கிறார்களோ, அதை தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல்கிறார்களோ, சொல்லி அதன்படி நடக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பார் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைவார். நிரந்தரமான சுவர்க்கம், இன்பம் நிறைந்திருக்கின்ற முடிவே இல்லாத ஒரு மரணமே இல்லாத முடிவே இல்லாத ஒரு சுவனத்துக்குள்ளே அவர் நுழைவார் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين